ஐபிபிஎஸ் பிஓடைய ஃபைனல் ரிசல்ட் அவுட் ஆயிருக்கு ஹஸ்பண்ட்ஸ். நம்ம டிஎன் பேங்கர்ஸ் ஃபாலோவர்ஸ் யாராச்சும் கிளியர் பண்ணியிருந்தா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஹஸ்பண்ட்ஸ். கங்ராச்சுலேஷன். கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னும் எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. ஆர்ஆர்பி எக்ஸாம் முடிச்சிருக்கோம். பிஓ, கிளர்க்கு இன்னும் எழுத போறோம். ஸோ, இதில டெஃபினட்டா ஏதாச்சும் ஒண்ணு கிடைச்சிரும். பிஓ ரிசல்ட் மெயின்ஸ் இன்டர்வியூ வர போயிருக்கீங்கன்னா, கொஞ்சம் சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா மட்டும் தான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். கிளியர் பண்ணவங்களுக்காக ஹேப்பி தான். பட் கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சங்கட்டமா இருக்கும். இன்னைக்கு பண்டிகை நாள்ல இந்த மாரி ரிசல்ட் விட்டுட்டாங்களே அப்டின்னுட்டு. தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. வருத்தமா தான் இருக்கும். பட் ஆனா எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க்கு கிடைச்சா நம்ம ஊர்ல வேலை இருக்கும். அண்ட் ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்க போகணும்னா கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அடுத்து ஃபர்தரா. இல்ல ஆர்பிஐ எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ, நீங்க ஃபைனலா இதுதான் ரிசல்ட் அப்படின்னு டிசைட் பண்ண வேண்டாம். இந்த இன்டர்வியூ வர போயிருக்கீங்கன்னா, டெஃபினட்டா உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கு. ஏதா ஒண்ணு ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பில ஏதா ஒண்ணு கிளியர் பண்ணிருவீங்க. அண்ட் அப்கமிங்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ்லயும் கிளியர் பண்ணி உள்ள போறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, நீங்க ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக், ஏதோ ஒரு கான்செப்ட் லேக்னால தான் இப்ப ஆப்டிலயோ, இல்ல ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், சிஏ ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு கான்செப்ட் லேக் ஆகுறதுனால தான் நீங்க இந்த பார்டர்ல ஏதோ ஜஸ்ட்ல மிஸ் பண்ணியிருப்பீங்க. அத லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. வர்ற இந்த வருஷத்துல இப்போ அடுத்தடுத்து வர ரெக்ரூட்மெண்ட்லயே நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். நீங்க நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மெயின்ஸ் ஹை லெவல் மெயின்ஸ்க்காகவே நம்ம அப்கமிங்ல கன்டென்ட் குடுக்க போறோம். இந்த ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாம் முடியிற வரை வெயிட் பண்ணுங்க. டெஃபினெட்லி ஹை லெவல் சம்ல உங்கள கான்செப்ட்ஸ்வலா ஸ்ட்ராங் பண்றதுக்கு டிஎன் பேங்கர்ஸ் சேனல் கேரண்டியா இருக்கும். ஸோ நான் மட்டும் இல்ல, கூட சேர்ந்து நெறைய பேர் ஒர்க் பண்ணுவோம். டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எஸ்பிஐ கிளர்க், ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நெறைய பேருக்கு இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்டும் இந்த வீக்ல இல்லன்னா இந்த மந்த்துக்குள்ள வந்துடும். நேத்து தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஐபிபிஎஸ் பிஓ ஹால் டிக்கெட் விட்டு, அதாவது ஸ்கோர் கார்ட் ஃபைனல் இன்டர்வியூ போயிட்டு வந்தாங்க இல்லையா? அவங்களுடைய ஸ்கோர் கார்ட் விட்டு 7 டூ 14 டேஸ்ல நமக்கு ஃபைனல் இன்டர்வியூ, ஃபைனல் ரிசல்ட் வந்துரும். ஐபிபிஎஸ் பிஓ, எஸ்ஓக்கு. அதே மாதிரி இப்போ எஸ்பிஐ கிளர்க்குக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு எப்போ சார் ரிசல்ட் வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஐ கிளர்க்குக்கு இது ரிசல்ட் விடக்கூடிய டைம்லாம் இருக்கு. கண்டிப்பா ரிசல்ட் விட்டுருவாங்க. மேபி இன்னைக்கு, நாளைக்கு இல்ல இந்த வீக்ல, இந்த மாசத்துக்குள்ள விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு வெயிட் பண்ணுங்க. அதுல ஒரு கேஸ் வேற போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க மென்ஷன் பண்ணதே மார்ச் மாசம் தான். ஐபிபிஎஸ் பிஓ உடைய ஜாயினிங், எஸ்பிஐ கிளர்க் ஜாயினிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு ரிசல்ட் வர நெறைய சான்சஸ் இருக்கு. அப்படிதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ் கிட்ட இருந்து வந்த நோட்டிஃபிகேஷன்ல. ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பிஓ கிளர்க், ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க் அந்த ஆர்டர்ல தான் போகும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்ஆர்பி ரிசல்ட் எப்போ வரும்னு நெறைய பேர் கேட்டீங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் ரிசல்ட் அதாச்சும் நான் வந்து பார்த்து அந்த ரிசல்ட்லாச்சும் நான் சாட்டிஸ்ஃபை ஆப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல நெறைய பேர் இருப்பீங்க. அதில போக வேணாம். ஆர்ஆர்பி பிஓ பொறுத்தவர ஈஸி நம்ம எக்ஸாம் கிளியர் பண்றது. பட் இன்டர்வியூ போயிட்டு ஃபைனல் லிஸ்ட்ல வர்றதுன்றது நெறைய மார்க் லீட் எடுத்திருக்கணும். நெறைய அட்டெம்ப்ட் போட்டிருந்தீங்கன்னா மட்டும் அதில நம்பிக்கை வைங்க. இல்லன்னா அப்கமிங் வரக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமுக்கு ஹெவியா பிராக்டிஸ் பண்ணி அடிச்சிருங்க அத. அப்புறம் ஆர்ஆர்பி பிஓ மெயின் இன்டர்வியூக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? சும்மா பார்டர்ல சும்மா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுலாம் பாஸ் பண்ண முடியாது. நல்லா ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணுங்க ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூல. ஸோ நான் வந்து ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு அது எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதெல்லாம் நான் போன வருஷமே குடுத்தேன் இல்லையா? அந்த மாரி இந்த வருஷமும் குடுத்துர்றேன். ஆர்ஆர்பி பிஓன்றது ஈஸியா தான் இருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கலந்து தான் போகும். இங்கிலீஷ்ல கொஸ்டின் கேட்டா இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்ணணும். தமிழ்ல கொஸ்டின் கேட்டா தமிழ்ல ஆன்சர் பண்ணணும். அம் ஸோ அத பத்தி அதில இருக்கக்கூடிய நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறோம். பட் நீங்க யாரும் மனம் உடைய வேண்டாம். ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் கிளியர் ஆகல அப்டின்னுட்டு. அண்ட் எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் நான் சொன்ன மாரி இந்த மாசத்துல வந்துரும். ஐபிபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் லேட்டா தான் வரும். ஆர்ஆர்பி பிஓ ரிசல்ட்டும் இந்த மாசத்துல வந்துரும். ஸோ இந்த மாசத்துல ஜனவரில இன்னும் பெண்டிங் இருக்கக்கூடிய 2 ரிசல்ட் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓ. ஸோ இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க் ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். யாரும் மன வருத்தப்பட வேண்டாம். நாங்க இருக்கோம். டெஃபினட்டா அப்கமிங் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.